உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. மனித குலத்திற்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருவது அன்பா அறமான்னு ஒரு அருமையான கேள்விங்க. எதிரணியிலிருந்து 2 பேர் அன்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் அறம்னு பேசுகிறனால அன்புக்கு எதிரி இல்லைங்க. அதில் அணித்தலைவர் சொல்லும்போது சொன்னார், அன்பு தான் இல்லற வாழ்க்கையை மேம்படுத்துதுன்னாரு. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போ தெரியுங்களா? 10க்கு 10 ரூம்பில் வாழ்ந்துட்டு 10 பிள்ளைய பெத்தாங்க பாருங்க எங்கள் அப்பத்தா. அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன அன்பு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நடுவர் அவர்களே 10 ரூம்பு கட்டி வாழ்கிறாங்க. ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாமல் டெஸ்டியூ பேபி பெற்றுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அன்பு தான் குடும்பத்தை நீங்கள் உயர்த்துதுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியங்கிறதா எங்களுடைய கேள்வி. நீங்கள் அன்புக்குங்க ஒரு நிலையான தன்மை இருக்காது. ஒருத்தர் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போனா, மனைவி அப்படியே குடத்தில் தண்ணி எடுத்துட்டு உயரமான படிக்கட்டு ஏற வந்தா. அந்த கணவன் அப்படியே பதறி போனா, ஏமா தினம் இப்படி உயரமான படிக்கட்டுலையா ஏறுற, இரு அப்படின்னு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்தா. அந்த படிக்கட்டு கட்ட போட்டா, இங்க பாருமா இந்த கல்லு மேல காலு வச்சு நீ படி ஏறிப்போ. அத்தனை அன்பு. அந்த அம்மா நெகிழ்ந்து போயிட்டா. எத்தனை நல்ல கணவனை எனக்கு கொடுத்துருக்கிற, எத்தனை நல்ல அன்புன்னு மகிழ்ந்து போனாளுங்க. சாயந்தரம் வந்தா, வரும்போதே 2 ஆளா வந்தா. காலையில் போனவ 2 ஆளா திரும்பி வந்தா. வரும்போதே தடுமாறிட்டு வந்தா. அந்த அம்மா பார்த்தா, ஐயோ அக்கம் பக்கத்தை பார்த்தா குடும்பமானம் போயிருமேன்னு ஓடி போய் அவனை தாங்கி பிடிச்சா. அவன் விடுறி, நான் ஸ்டெடியாக தான் நிற்கிறேன்னு சொல்லி அந்த கல்லில் நங்குன்னு மோதுனா. இப்போ மனைவியை பார்த்து கேட்டா, எந்த அறிவுகட்ட மடையண்டி கல்லை தூக்கி இங்கே போட்டதுன்னு கேட்டா. காலையில் போட்டுட்டு போனது இவ, நாம தான் போட்டாங்கிறது இல்லாமல் அன்புக்கு தடுமாற்றம் வருங்க. ஆனால் அறத்துக்கு எப்பவுமே அப்படி ஒரு நிலை வராது. நாங்கள் அன்புக்கு எதிரி கிடையாதுங்க. சில நேரங்களில் இந்த அன்பு தடுமாற்றம் அடையும். நான் எல்லாம் ஆசிரியராக இருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் போட்டுட்டான். அவனே கையெழுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் அப்பாவை கூப்பிட்டு வாடா. அம்மாவை கூப்பிடாத, அம்மா அன்பு. அப்பாவை கூப்பிட்டு வாடா, ஏன்னா அறம் தான் தண்டிக்கும். அப்பாவை கூப்பிட்டு வாடான்னு அந்த அம்மாவும் சேர்ந்தே கூட வந்துடுச்சு. நான் சொன்னேன், சார் இங்கே பாருங்க, உங்கள் பையன் ப்ரோக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டிருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளுங்க. நான் என்ன கேட்டாலும் அவன் சத்தியமே பண்ணுறா, நான் போடலன்னே சொல்கிறாங்க சார்ன்னு சொன்னேன். அவர் கூப்பிட்டு போய் மிரட்டினார். ஏண்டா போலித்தனமாக கையெழுத்து போட்டுக்கிறியா அப்படின்னு அவர் மிரட்டினார். இந்த அம்மா கொஞ்ச நேரம் அவர் என்னென்னமோ சொல்லி எல்லாம் உண்மையை ஒத்துக்கோ, மன்னிப்பு கேளு, அவர் என்னென்னமோ சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் இந்த அம்மா பொறுமையாக பார்த்துட்டு இருந்து இப்போ என்னவன் பண்ணிட்டான், நீங்கள் பாட்டுக்கு அவனை மிரட்டிட்டு இருக்கிறீங்க. ஏய் பொய் பேசுகிறாண்டியும் பையன், கையெழுத்து போட்டுட்டு இல்லைன்னு சொல்கிறாண்டின்னு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, நீங்கள் சொன்ன பொய்யை விடவா அவன் பெரிய பொய் சொல்லிட்டா. அவருக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிடுச்சு. நான் அப்படியே திகச்சு நிற்கிறேன். நான் என்னடி பொய் சொன்னேன்னு. என்ன சொல்லிங்க, என்னை கல்யாணம் பண்ணீங்க, புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை, புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை நீங்கள் சொன்னீங்கல்ல. உங்கள் வீரத்தை நம்பித்தாங்க என்ன கட்டி கொடுத்தாங்க. பார்த்த பிறகு தானே தெரிஞ்சுது, நீங்கள் துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த காட்டில் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துலலாம் புளியங்காய் அடித்து பொழைச்ச வரம்பரைன்னு எங்களுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. நீ போய் சொல்லித்தானே கல்யாணம் பண்ணு நினச்சிங்க. அந்த மனுஷன் அப்படியே ஆஃப் ஆகி போயிட்டார். இப்போ இவன் எப்படி மதிப்பா, எப்படி மதிப்பா நான் கேட்குறேன். உங்களுடைய அன்பு சில நேரங்களில் என்ன தடுமாறு, அறம் தண்டிக்க வரு. ஆனால் உங்கள் அன்பு கெடுக்கு. இங்கே ஒன்றும் வேண்டாங்க. வாழ்க்கையில் அண்ணன் சொன்னார், 2 பேருமே இல்லறம் சிறக்கணும்னு சொன்னால் அன்பு இருந்தால் தான், அன்போடு கூடிய அறந்தான் வெற்றி அடையின்னு சொன்னாங்க. இப்போ நான் அவர் இன்னொன்று சொன்னார், வேண்டிய பொண்டாட்டியோ அல்லது வேண்டாத பொண்டாட்டியோ இருக்கட்டுங்க, விருப்பப்பட்ட மனைவியோ அல்லது விருப்பம் இல்லாத மனைவியோ யாராக இருந்தாலும் வீட்டில் ஒரு கணவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ என் வீட்டுக்காரருக்கு ஒரு கஷ்டம், ஓடி நிற்கிறார். நின்றுட்டு என்னை பார்த்து சொல்கிறாரு, சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது. என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எனக்கு அத்தனை அன்பு அவர் மேலே. உடனே நான், மாமா கவலைப்படாதீங்க,
உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்க, அன்பு எனக்கு பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் 10 பவுன் வளையலை தூங்கும்போது ஆட்டை போட்டு போயிடுவார். வாழ்வினுடைய தர்மத்தை இழக்க வேண்டியது வருங்க. அதுக்கு பதிலா கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கையில் இருக்கிறது மட்டும் பத்தாது, இந்தாங்க கழுத்தில் இருக்கிறதையும் வச்சுக்குங்க, காதில் இருக்கிறதையும் வச்சுக்குங்கன்னு சொல்லி கலட்டி நாங்க கொடுத்தோம்னு சொன்னா அந்த இடத்துல தானுங்க மனித குலத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வெறும் அன்புனால வாழ்க்கை மகிழ்ச்சி அடையாதுங்க. அதைத்தான் கண்ணகியும் செஞ்சான். கோவலன் பிரிஞ்சு போறா, பொருள் இழந்து வர்றா, கண்ணகி கிட்ட வந்து சொல்றா, நான் செய்த செயல் எனக்கு நாணத்தை தருதுன்னு சொல்லும்போது கண்ணகி என்ன சொன்னா, சிலம்புல கொல்லுன்னு சொல்லி அந்த அன்பை அறத்தால் அவள் வெற்றி கொண்டாள் என்று சொன்னால் அந்த அறந்தாங்க மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரும். என் அம்மா என்னை வளர்க்கும் போது எப்படி வளர்த்தா தெரியுங்களா? வாழ்க்கையில் அன்பு இருந்தா மட்டும் போதாது, அறத்தோடு கூடிய வாழ்க்கை வாழணும்னு சொல்லி என்னுடைய அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. எப்படி சொல்லி கொடுத்தா தெரியுங்களா? சாப்பிட்ற சாப்பாட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தா. இப்போ வாழலை போட்டு நம்ம சாப்பிட்றோம், பெரும்பாலும் எல்லாமே அவசரமாக சாப்பிட்ற யுகத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். என் அம்மா என்ன சொல்லி கொடுத்தா தெரியுங்களா? சாப்பிடும்போது போடுற சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும். முதல்ல கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து ரசம் ஊற்றி சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டை தயிர் ஊற்றி சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டுட்டு இலையை தொடச்சி வைக்கக்கூடாது. அந்த இலையை மூடும்போது கொஞ்சம் சாப்பாட்டை வச்சு இலையை மூடி எடுத்து போடணும்னா நான் சொன்னேன், மா அது எதுக்குமா அந்த இலையில சாப்பாடு வச்சு, அது எச்ச சாப்பாடு தானே, அது யாருக்கு போய் சேரு, அதனால் என்ன பயன்? அப்போ எங்கள் அம்மா என்ன அறத்தனக்கு கற்றுக் கொடுத்தா தெரியுங்களா? அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த வாழை இலையை கொண்டு போய் நம்ம வெளியில் ஓடும்போது அந்த தெருவில் இருக்கிற நாய்க ஓடி வந்து அந்த வாழை இலையை பார்க்கு, அதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு போகு பசியாரு, அது ஒன்றுமே இல்லாமல் தொடச்சி வச்சிருந்தா அந்த நாய் என்ன நினச்சிட்டு போகும் தெரியுமா? ஏதோ நம்மளுக்கு முன்னால் வேற ஒரு நாய் வந்து தின்னுட்டு போயிடுதுன்னு சொல்லி நினைக்குன்னு சொல்லி வாழ்க்கையிலும் கூட என்னுடைய தாய் எனக்கு ஒரு அறத்தை கற்றுக் கொடுத்தாள் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, அந்த அறந்தான் இந்த மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அன்புக்கு சில நேரங்களில் தடுமாற்றம் வரும், ஆனால் அறத்திற்கு எங்கேயோ அங்க யாருன்னே தெரியாம செய்யறதா அறம். அன்பாவது நம்ம நேருக்கு நேர் பார்த்து செய்யறோம், ஆனா அறம்ங்கிறது எங்கேயோ யாருக்கோ தெரியாத ஒரு இடத்துல இன்னைக்கு நான் ரத்த தானம் பண்றேன்னு சொன்னா அந்த ரத்த தானம் ஒரு உயிரை வாழ வைக்குது இல்லைங்களா? அதை நாங்க அறம்னு சொல்றோம். இறந்த பிறகு கண்தானம் செய்யறோம், அது யாருக்கோ முகமறியாத இனமறியாத ஒருத்தருக்கு அங்க போய் சேருதுன்னு சொன்னா அந்த அறந்தாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருங்கிற காரணத்தினால நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க அன்புதான் வாழ்க்கையினுடைய பிரதானம் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நடுவர் அவர்களே, அந்த அன்புல அன்பான வாழ்க்கையில ஆயுதம் எதுக்குங்க? ஆயுதம் எதுக்கு? இப்போ நீங்கள் வச்சிருக்கலாம், நான் வச்சிருக்கலாம், அது பெருசு இல்லைங்க. கடவுளுடைய படைப்பும் கூட பாருங்க. நீங்கள் சிவபெருமான் பார்வதியோடு இருக்கிற அந்த காட்சியை பாருங்க, திரிசூலத்தை கையில் வச்சிருக்காரு. திருமாலும் மகாலட்சுமியும் இருக்கிற படத்தை பாருங்க, சங்கு சக்கரத்தை கையில் வச்சிருக்காரு. ராமனும் சீதையும் இருக்கிற படத்தை பாருங்க, வில்லம்ப கையில் வச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? கட்டிய மனைவி பக்கத்தில் இருந்தா கடவுளே ஆனாலும் ஆயுதத்தை வைத்திருந்தால்தான் அந்த வாழ்க்கையில வெற்றி கொள்ள வேண்டும்ங்கிற தத்துவத்தை கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. அன்பு என்பது நிறமாறக்கூடியது, ஆனால் அறம் என்பதுதான் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. அதனால தான் இந்த மண்ணிலே மனுநீதி சோழனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்பே வடிவான ஒரே மகன்தான், ஆனா அவன் தவறு செய்யல. அரசர்கள் உலாவர வீதியிலே நீண்ட மணிகட்டிய நெடுந்தேர்ல போறா, அது அவன் ஓட்டுல, வாகன ஓட்டி தான் ஓட்டிட்டு போறா. பயமறியாத ஒரு இளங்கன்று வந்து இடைக்காலில் புகுது,
அவன் மேல தப்பில்லை. அமைச்சர்கள் அறத்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ மனுநீதிக்கு சமாதானம் ஆகல. இரவும் பகலும் உட்கார்ந்து யோசிக்கிறா. அந்த நீதி கேட்ட பசுவுக்கு நான் என்ன நீதி சொல்றதுன்னு யோசிக்கிறா. கடைசியில வள்ளுவர் துணை செய்யறாரு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு சொல்லி திருக்குறளை தன்னுடைய அறமா சட்டமா எடுக்கிறா, நீதி வழங்குறா. அடுத்த நாள் அன்பு செலுத்தப்பட்ட தன்னுடைய ஆருயிரான ஒரே மகன் என்று கூட பாராமல் அவனை தேர்காலில் இட்டு கொள்கிறான் என்று சொன்னால் இதுதாங்க வாழ்க்கையினுடைய அறம். அறம்தான் மனித குலத்திற்கு என்றென்று மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரும் என்கின்ற காரணத்தினால் நீங்களும் அந்த தோற்றத்தில் இருப்பதால் எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.